ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. தயவுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களை காப்பவரே மெய் துதிக்கிறோம். வழி நடத்துகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மேலானது. உம்முடைய சமூகம் ஆண்டவரே பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆறுதல் வெளிப்படும். உம்முடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சி வெளிப்படும் ராஜா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை காத்திருக்க ஜெபிக்க வைத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஏகோவா நிசியே மெய் துதிக்கிறோம். ஏகோவா ரஃபா மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வருவீராக. உம்முடைய கரத்தை வெளிப்படுத்துங்க. உம்முடைய அற்புதத்தின் கரங்களை நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். தேற்றரவாளனே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆவியான தெய்வமே மெய் துதிக்கிறோம். மகிமையின் தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் அப்பா. சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிற அதிபதியானவரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. எங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிறவரே உமக்கு நன்றி. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தந்து எங்களை உயர்த்துகிற தேவனே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கெம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கெம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே ஒருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே. உமது கனமலையா தினமும் நிரம்பிடுவே. ஒருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே. உமது கனமலையாய் தினமும் நிரம்பிடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. வாழ்கின்ற 1000 நாட்கள்
நிறைந்து நிறைந்து நன்றி சொல்லுவே, பலத்தின் மேல் பலனடைந்து நிறைந்து நிறைந்து நன்றி சொல்லுவே, என் தேவனே என் ராஜனே, என் தேவனே என் ராஜனே, உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையாய் தினமும் நிரம்பிடுவே, உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையாய் தினமும் நிரம்பிடுவே, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை அழைத்து வந்தது உம்முடைய கரம் ராஜா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே, கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகிற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நம்புகிற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள், என் தேவனே என் ராஜனே, என் தேவனே என் ராஜனே, ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் நடந்திடுவேன், ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையாய் தினமும் நிரம்பிடுவேன், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் உமக்குள்ள உருவ நடந்து உம்முடைய ராஜ்யத்திற்காக நிற்கிறவர்களாய் தகப்பனே, அபிஷேக மழையும் நீதானையா, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உமக்குள்ள உருவ நடந்து ஆண்டவரே உம்முடைய மகிமையை உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவகரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை ஆளுகை செய்வதாகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய தயவிற்காய் உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவகரம் எங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம்.
சிங்கக்கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடும். சிங்கக்கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 84வது பாடல், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே
எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே.
ஐயா உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில். பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை, நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை, நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை.
இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பொடியாக்குவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. எரிகோ தோளாக இடிந்து விடும், கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பியதா ஆபிரகாம் தகப்பனானா. தயங்காமல் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் வல்லமை எங்க மேல வெளிப்படுவதாகப்பா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். நீர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவ வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக பிடித்து கொண்டு. தானியேல் என்று ஜெயித்து ஜெயம் எடுத்தார், பிடித்து கொண்டு. தானியேல் என்று ஜெயித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், எங்களுடைய சிறையிருப்புகள் மாறட்டும்பா. நாங்கள் வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சிறையிருப்புகளும் மாறட்டும் ஆண்டவரே, கவலைகள் மாறட்டும், கடன் மாறட்டும்பா. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், உம்மை நம்பின யாவரும் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் மீது உம்முடைய நம்பிக்கை வெளிப்படுவதாக. சிறையிருப்புகள் மாறட்டும். கூப்பிட்டார்கள்,
விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெக்கப்பட்டு போகவில்லை. ஏமாற்றங்கள் மாறட்டும்பா, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். நீங்க சொன்ன வார்த்தைகள் திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு நடக்க உதவி அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அவரை நோக்கி பார்த்ததனால பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவருடைய ஆண்டவரே, அந்த வல்லமை வெளிப்படுவதாக. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி வீட்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், யாவரையும் நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வயதான சாராளன்று கருத்தாங்க வேலனடைந்தார். வயதான சாராளன்று கருத்தாங்க வேலனடைந்தார். வாக்களித்தவர் நம்பத்தக்கவர், உறுதியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பத்தின் கனியை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வீட்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, நாங்கள் ஒருபோதும் போக ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். புயல் நடுவே பவுலன்று வார்த்தையால் பலனடைந்தார். புயல் நடுவே பவுலன்று வார்த்தையால் பலனடைந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் கரை சேர்த்தார் அனைவரையும். கர்த்தர் சொன்ன எந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளுக்கு சொன்ன வாக்கு
வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட போவது இல்ல. வாக்குத்தத்தங்களை தந்தவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றியவர். முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வைக்கப்பட்டு ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வைக்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா, 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 ஆயுள் நாளெல்லாம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பு வைத்தீரே. ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். மீட்டீரே இரத்தத்தால், மீட்டீரே இரத்தத்தால். அன்பே தெய்வீக
தெரியலையே இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என் ஆசை நாயகா இனிய மணவாளா என் ஆசை நாயகா இனிய மணவாளா எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ ஏக்கமே என் எண்ணமே ஏக்கமே என் எண்ணமே நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஆயுள் நாட்கள் எல்லாம் உம்மையே நாங்கள் ஆயுள் ஆராதிப்போம். நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல தாயின் கருவில் உருவான நாள் முதலா இது நாள் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே. நாங்கள் என்ன தவம் செய்வோம்ப்பா? இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே அளவே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே மறப்பேனோ மறந்து போவேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ எல்லாம் பாடிடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா கருவில் தாயின் கருவில் உருவான நம்மளை தெரிந்தெடுத்து இது நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறவரை முழு மனதோடு நம்ம ஆராதிப்போம். நாளெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என்ன தவம் செய்தேனோ நாங்க நினைச்சு கூட அதை பார்க்க தெரியலையே முடியாதுப்பா. என்னில் ஆண்டவரே, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஆண்டவரே, ஈடா எதையும் எங்களால கொடுக்க முடியாது. என்ன தவம் செய்தேனோ தாய் மறந்து போயிருக்கலாம், தெரியலையே தகப்பன் கைவிட்டிருக்கலாம்ப்பா, பிள்ளைகள் மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் எங்களை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர் இது நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறதற்காய் உமக்கு நாள் நன்றி. முதலா மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே பாவ சேற்றில வாழ்ந்த நம்மளை முழு ரத்தத்தையும் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவினார் இல்லையா? இல்லாமல் ஆசீர்வதித்தீரே
என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தாயின் கருவில் உருவான நாள் முதலா இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்களை நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி. அதற்கு ஈட ஆண்டவரே எங்களுடைய ஆயுள் முழுவதும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதித்து உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம்ப்பா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிப்போம் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் நாங்கள் வாழுவோம் ஆண்டவரே. இன்னும் உடைய அன்பை எங்கள் மேலே ஊற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நாங்கள் கலிகூற ஆண்டவரே நிரம்பி வழிகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். இந்த நாளையும் நம்ம விசேஷமாக நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற சபைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகணும். சபையில் உள்ள ஜனங்கள் எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் மாறணும். சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். சுவிசேஷ பாரம் வெளிப்படணும். அப்படின்னு அநேக காரியங்களுக்காக நம்ம சபையை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஒரு பொண்ணு ஜெபிக்கும் போது எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்தோடு நம்ம காத்திருப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் தந்துட்டு இருக்காரு. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் கூட நம்ம சபைக்காக எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். முதல் ஜெப குறிப்பு யோபே எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முதல் ஜெப குறிப்பாக ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்கார குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்குள்ளே செயல்படணும். ஏன்னா அவங்களுக்காக நம்மளுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க, கண் விழித்து ஜெபிக்கிறாங்க. அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் தாமே அவங்களை பாதுகாத்து கொள்ளணும். இன்னும் அநேக இடங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தணும். அவங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். நீ பரலோக பிதாவே, மெத்துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா, தேவன் எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முன்னாள் ஜெபிப்பா, ஆண்டவரே ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய பாதுகாப்பு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமையின் கரை வெளிப்படட்ட ஆண்டவரே, நீர் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அநேக இடங்களில் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபை ஜனங்களை வழி நடத்துகிற ஞானத்தை கட்டளையிடுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டே ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமை கரந்தாமே செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஒரு பாரத்தோட ஜெபம்.
நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இந்த வேளையில எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில எங்க ஊழியக்கார குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எழும்புகிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. ஆமென். குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்க இயேசுப்பா. ஊழியக்காரக்குள்ள எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் மாறுவதாக. குடும்பத்தில் ஆண்டவரே ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். விதமான கிரியைகளும் அழிக்கப்படட்டும் இயேசுப்பா. பாதுகாப்பு வெளிப்படுவதாக. வெளிப்படட்டும் இயேசுப்பா. பயன்படுத்துங்க இயேசுப்பா. சபை ஜனங்களை வழி நடத்துகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வரங்களாலே வல்லமையினாலே நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாங்களோ எல்லாம் வல்லமையை பயன்படுத்துங்கப்பா. வரங்களை வெளிப்படுத்துங்க இயேசுப்பா. அடையாளங்கள் வெளியரங்கமாய் நடக்க உதவி செய்யுங்க. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் இயேசுப்பா. ஆண்டவரே இழப்பதற்குரிய அநேக தரிசனங்களை கொடுங்க ஆண்டவரே. கடைசி நாட்கள் ஆண்டவரே சோர்ந்து போயிடக்கூடாது இயேசுப்பா. அநேக திட்டங்களை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு அந்த குடும்பத்துல வெளிப்படுவதாக. பாதைகளோ கொள்ளை நோய்களோ அணுகக்கூடாது ஆண்டவரே. பாதுகாப்பு வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரக்குள்ள எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள நல்ல சுக பலனை கொடுங்க இயேசுப்பா. இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுடைய கிரியைகள் அந்த குடும்பத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போட்டி பொறாமைகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். ஆவிகள் அழிக்கப்படுவதாக. இந்த குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. குடும்பத்தை ஆண்டவரே நீர் எப்படி பாதுகாத்துக் கொண்டீரோ அதே போல ஊழியக்கார குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நடத்துதல் இந்த குடும்பத்தில் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யப்போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததா ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தமே கர்த்தர் நம்மளுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நம்ம சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை செயல்படணும். அந்த மகிமையை ஒவ்வொரு ஜனங்களும் உணரணும். எழுப்புதல் அக்கினி வேல்ஸ் தேசத்தில் எப்படி அந்த அக்கினி ஊற்றப்பட்டுச்சோ அதுபோல் நம்ம சபைக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை அந்த மகிமை வெளிப்படணும். ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். ஒவ்வொருத்தர்களும் அந்த பிரசன்னத்தை உணரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. இந்த வேலையை எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ள ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ன வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். வாக்கு கொடுத்த தேவன் மாறாத தேவனே ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மகிமை தான் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே எங்கள் சபைக்குள்ளே செயல்படுங்க ஏசப்பா. கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ளே வரும்போதே உம்முடைய மகிமையை பார்க்க உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தான் வெளிப்படட்ட ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ளே நுழையும் போதே ஒரு பாவ உணர்வு வெளிப்படுவதாக ஆண்டவர். உள்ளே வரும்போதே ஏசப்பா ஒரு விடுதலைகள் உண்டாகட்டே ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். வேல்ஸ் தேச எழுப்புதலை போல எங்கள் சபைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எழுப்புதலுக்கு எங்கள் சபை ஒரு காரணமாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் தாமே உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஆத்தும தாகத்தை ஒவ்வொருத்தரையும் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஒரு பாரத்தோடு ஜெபம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். சபையில எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லம் ஆண்டவரே ஒவ்வொருத்த மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரங்கள்னால நிரப்புங்கப்பா. வல்லமையினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாருக்குள்ளே ஆண்டவரே அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆதி நாட்கள் ஆண்டவரை இறங்கின அந்த வல்லமை ஆண்டவரை ஒவ்வொருத்த மேலே இறங்கட்டுப்பா. கடைசி நாட்களை யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவரே சபைக்குள்ள ஊற்றப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நபர் மேலையும் உங்க வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தொடட்டு ஏசப்பா. ஒரு வாஞ்சை உண்டாக நீங்க உதவி செய்யுங்க. அபிஷேகத்தினால் நிரம்பணுங்கிற எண்ணம் உண்டாக உதவி செய்யுங்க. பாரத்தோடு ஜெபிக்கிற வல்லமை இறங்கட்டே ஏசப்பா. ஆத்ம பாரம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டே ஏசப்பா. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற வல்லமையெல்லாம் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரை நிரப்புங்கப்பா. ஒவ்வொருத்த மேலே உங்க வல்லமை ஆண்டவரே நிரம்ப உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் ஆண்டவரே வெறுமனே போயிடக்கூடாது ஏசப்பா. அபிஷேகத்தினால் நிரம்பப்பட நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 127 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்,
கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள யார் யார் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்காக ஜெபணும். கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ள செயல்படணும். எந்த கிரியைகளும் அவர்களுக்குள்ள செயல்படக்கூடாது. கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படணும். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தர்களும் பெற்றுக்கொள்ளணும். அண்ணால் எப்படி கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும்போது தேவன் நல்லதொரு சாமுவேலை கட்டளையிட்டாங்களோ அதுபோல் இப்போ யார் யார் உண்மையாக ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடணும். இப்பொழுதே அந்த கற்பத்தின் கனியை ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாரத்தோட ஜெபணும். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. இந்த வெளிஞ்செடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உடைய வல்லமை தான் வெளிப்படுவதாக ஏசப்பா. நீதாமே கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். யார் யார் குழந்தை இல்லாமல் எங்கள் சபைக்குள்ள இருக்காங்களோ ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் தாமே குழந்தைகளை கட்டளையிடுங்க. ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. ஏசப்பா உம்மை நம்பி வந்த ஜனங்களை நீங்கள் வெட்கப்படுத்த மாட்டீங்களே ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரவுக்குள்ள செயல்படுவதாக ஆண்டவரே. டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம் ஏசப்பா, நீர் ஒருபோது கைவிடுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய நாம் அவர்கள் கொண்டு மகிமைப்பட உதவி செய்தார்லுங்க. அநேக சாட்சிகளை எங்கள் சபைக்குள்ள நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார்களும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சப்பா. சப்பா அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இப்பொழுது எங்க சபைக்காக கூட உடைய சமூகத்துல வரேன் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. சபையில குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருத்தருக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சப்பா. சோ எல்லா கற்பத்தின் தடைகளும் மாறட்டும் சப்பா. ஆமென். கற்பத்தின் கனி கர்த்தரால் வர சுதந்திர சப்பா. ஆமென். சுதந்திரத்தை தடை பண்ணி வச்சிருக்க எல்லா கிரியையும் அழிக்கப்படுவதாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்துங்க சப்பா. ஆமென். கண்ணீர்களை வேதனைகளை தேவன் மாற்றுவீராக. சோ எங்க சபையில மலடிகள் இருப்பதிலே வாக்கு கொடுத்தீங்களே. சோ அந்த வாக்குத்தத்தம் எங்க சபையில் நிறைவேறட்டே ஏசப்பா. ஆமென். வருஷம் நீரப்ப எல்லாரும் சாட்சி சொல்லணும் ஏசப்பா. சபையில ஒருத்த கூட ஆண்டே குழந்தை இல்லாம இருக்க கூடாது ராஜா. எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை ஏசப்பா. ஆமென். என்று என்ன பிரச்சனையோட இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். நம்மளுடைய வயிற்றுக்களை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஏசப்பா. அவருடைய வேதனைகளை தேவன் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாளாகும் எல்லாமாகும், உம்மாளாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அல்லேலூயா. அடுத்ததா சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. அடுத்ததா நம்ம சபைக்குள்ள ஒவ்வொரு ஜனங்களும் பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க. எல்லா சிறையிருப்புகளும் அவர்களுக்குள்ளேருந்து மாறணும். தேவன் தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளையும் விடுதலையை கட்டளையிடணும். கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ள விடுதலையை கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த 40 வருஷம் சிறையிருப்பு அடைஞ்சிருந்தாங்களோ தேவனை நோக்கி கூப்பிட்டனால தான் அவங்களுக்கு அந்த சிறையிருப்புலாம் மாறுச்சு. அதுபோல் நம்ம சபையில் உள்ள எல்லா சிறையிருப்புகளும் மாறணும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் செயல்படணும். எல்லா சாபத்தின் கிரியைகளும் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோங்கணும். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ள இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் மாறட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு சிறையிருப்புகளையும் கர்த்தர் தான் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. சந்ததி வழியாக வருகிற சாபங்கள் நிமித்தமாக இருக்கிற சிறையிருப்புகள் மாறட்டும். ஆவியானுடைய வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா அடிமைத்தன ஆவிகளும் விலகுவதாக ஆண்டவரே. சிறுமைப்படுத்தி வச்சுக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே எங்கள் சபை ஜனங்களுக்குள்ள இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுங்கப்பா. ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் ஜோமனும்
மின் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் இசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக கூட உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா சிறையிருப்பினுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சிறையிருப்புடைய கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க தாமே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சிறை பிடித்து வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களை நீங்க தாமே தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. சாபமான கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறையிருப்பினால கட்டி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். சிந்தையில ஒரு விடுதலை உண்டாக நீங்க உதவி செய்தள்ளுங்கப்பா ஆண்டவரே. அடிக்கடி யோசிக்கிற கிரிகள் எல்லாம் மாற உதவி செய்தள்ளுங்க. இதயத்துல நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களை உண்டு பண்ணுகிற கிரிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். கடனால செயல்படுகிற எல்லா சிறை இருப்புகளும் மாற உதவி செய்தள்ளுங்கப்பா. மனக்குழப்பங்களால சிறைப்படுத்தி வைத்திருக்கிற கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லா கவலைகளால சிறை இருப்பு கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. யாருக்கு ஆண்டவரே எந்த ஒரு சிறைப்புடைய கிரிகள் எந்த குடும்பத்திலையும் அணுகவே கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளே உடைய வல்லமை வெளிப்படுவதாக எல்லா சிறையிருப்புகள் நீங்க தாமே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்துல யாருமே இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கவே கூடாது ஏசப்பா. அதுல இருந்து மீண்டு வெளியே வர நீங்க உதவி செய்தலுங்க. அதற்காக தன்னையும் அர்ப்பணிக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நீங்க தாமே மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா குழப்பங்கள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தலுங்க. ஆவியோட சித்தத்தின்படி நடக்க நீங்க தாமே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தது போல ஏசப்பா, இந்த சபையில இருக்க ஒரு குடும்பத்தை நீங்க தாமே சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சாட்சிகளை கேட்க நீங்க உதவி செய்தள்ளுங்க. எல்லா சிறையிருப்பின் வல்லமைகளை அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வெளிச்சத்தின் வல்லமை பிரகாசிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த சிறையிருப்பினால ஆண்டவரை கட்டப்பட்டிருந்தால் நீங்க தாமே பரிபூர்ண விடுதலை கொடுக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில ஒரு குடும்பம் சிறையிருப்புகள் இல்லாத குடும்பமாய் மாற நீங்க உதவி செய்யுங்க. அநேக ஆசீர்வாதங்களை உங்களுடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க நீங்க உதவி செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குண்டான மேன்மைகளை மட்டும் தேட நீங்க உதவி செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு எல்லா சிறையிருப்பை நீங்க மாற்றினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. அடுத்ததா நம்ம சபைக்குள்ள வரங்களும் கனிகளும் செயல்படணும். கர்த்தருடைய வல்லமை தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்ம இந்த 120 நாள் ஜெபம் வச்சுருக்கதே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான். தேவனுடைய வல்லமை அந்த 120 நாளுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை வரங்களை பேசணும். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஜெபணும். ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலைஞ்செடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் சபையை வல்லமையினால் நிரப்புங்க, வரங்கள்னால நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரை வெளிப்படட்ட ஆண்டவரே. நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வரங்கள்னால கனிகள்னால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஏசப்பா. அந்நிய பாஷை வரங்களை பேச உதவி செய்த ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே உணர்வு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் அன்பின் பரலோகப்பிதாவே, நாங்கள் நன்றியத்துக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் அந்த 100 ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபா ஒருத்தங்களும் ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்கள் நிரம்ப உதவி செய்ய நாங்கள் ஜெபி அவைகளை கணிகள் கிடைக்க உதவி செய்தலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்தலும் முடியாது நாங்கள் ஜெபி யாருமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பற்பல பாஷைகள் பேச உதவி செய்தலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷை வரங்கள் தேவதாம சின்ன பிள்ளைக்கு முத கொண்டு தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபா ஆவின் கணிகள் தந்தரலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபா தேவதாம இது போகும்போது விடுதலை பெற்றுக்கொண்டு போக உதவி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்ததா எபேசியர் 6. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை தாமே ஒவ்வொரு சிறுவர்களுக்குள்ளேயும் வெளிப்படணும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் சிறு வயதிலே அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். தேவனுக்குள்ளே உண்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய வல்லமை தான் ஒவ்வொரு சபை சிறுவர்களுக்குள்ளே வெளிப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்தருளுங்க. சிறு வயதிலே உங்களுடைய ஞானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆவியானுடைய மகிமையின் கரந்தாம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இதற்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பலவ பிதாவே மெதிக்குற சோதரிக்கிறே சபா எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறே சபா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா சபா சாமுவேல் போல ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா சபா பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா சபா கீழ்ப்படிகிற ஞானத்தை நீரே தாங்க சபா பிள்ளைகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா எல்லாரையும் சபா மூத்தோருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சபா அப்படியே செய்ய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்திறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்த குறிப்பா நம்ம சபைக்குள்ள அநேக பேர் வியாதியோடு இருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகணும். தேவன் தாமே ஒவ்வொருத்தருக்கும் விடுதலையை கட்டளையிடணும். அநேக சாட்சிகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சாட்சிகளை கேட்கணும். நம்ம சபைக்குள்ள வியாதியோட யாருமே இருக்கக்கூடாது. அந்த சாட்சியை தேவன் தாமே நம்ம கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. இந்த எடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே எங்கள் சபைக்குள்ள செயல்படட்ட ஆண்டவரே நீர் தாமே எங்கள் சபைக்குள்ள ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. ஆண்டவரை அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே எல்லா கட்டிகளும் மறையட்டும், எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரந்தான் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய விடுதலை உண்டாகட்டே சப்பா. ஆண்டவர் நீர் தாமே விடுதலையை கட்டளையிடுங்க. அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் ஆண்டவரே உம்முடைய வல்லமை தாமே ஒவ்வொருத்தர்களை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறேன். வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வியாதிஸ்தருக்கும் தேவன் தாமே அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. வெளிப்படுவதாக ஏசப்பா. கண் பார்வை கிடைக்க உதவி செய்தில்லுங்க. உறவர்கள் நடக்க உதவி செய்தில்லுங்க ஏசப்பா. பிசாசனை கிரைகள் அழிக்கப்படுவதாக. சபைக்கு நுழையும் போது அற்புதம் நடக்க உதவி செய்தில்லுங்க. சபை பேசாக்களும் மாற்றுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. சபை பேசாக்களும் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கட்டைகளுக்காரே உதவி செய்தில்லுங்க ஏசப்பா.
ஒருத்தருக்கு அற்புதம் நடக்க உதவி செய்தல் முடியாது ஜெபி சபை யாரும் வந்துட்டு வெறுமனே போயிடக்கூடாதே சபா அற்புதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல உதவி செய்தல்லுங்க சபா அற்புதத்தின் கடந்தாம ஒவ்வொருத்தையும் தொட உதவி செய்தல்லுங்க நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்ததாக நம்ம சபை தேவைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே நம்ம சபைக்குள்ள செயல்படணும். அநேக தேவைகள் நம்ம சபைக்குள்ள இருக்க அந்த ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படணும். கொடுக்குற கரங்களை தேவன் தாமே எழுப்பி கொடுக்கணும். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு வெளிப்படணும். சபை கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த கட்டுமான பணிகள் எந்த தடையும் வந்துடக்கூடாது. தடைப்பட்டு போன எல்லா கிரியைகளும் அழிக்கப்படணும். அதற்குரிய மண் ஜல்லி எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளணும். கொடுக்குற கரங்களை தேவன் எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேசப்பா எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் தாமே செயல்படுங்க ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை தாமே வெளிப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள வெளிப்படட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. உடைய மகிமையின் கரை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். இதற்காக யாராச்சும் ரோஜாமன் அன்பரலோக பிதாமே துதிக்கிற சத்தரிக்கிற ஏசப்பா ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. சபையில இருக்க ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திச்சு கொடுக்க முடியாது ஜெபிக்க அணைய கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்பி கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் தாமே நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கட்டுமான தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஏசப்பா. ஒவ்வொரு பொருள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அநேக வேன்கள்லாம் வாங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. காரியங்களை கர்த்தர் வாங்கி கொடுங்க ஏசப்பா. நீர் தாமே அணைய கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். மனமுகர்ந்து ஒவ்வொருத்தர் கொடுக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா எங்க சபைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை தாமே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். அனைத்து மியூசிக் சிஸ்டம்லாம் வாங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா எங்க சபையில இருக்க ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. அடுத்த ஜெபக்குறிப்பா ஏசாயா 62:6. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள அநேக ஜெபிக்கிற ஜெப கூடுகைகளாக எழும்பணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அநேக ஜாமக்காரர்களை தேவன் நம்ம சபைக்குள்ள கட்டளையிடணும். ஜெபிக்கணுங்கிற அந்த தாகம் உண்டாகணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குடும்ப ஜபங்கள் தனி ஜபங்கள்லாம் எழும்பணும். கர்த்தருடைய வல்லமை தாமே அந்த ஜப ஆவியை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபணும். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேசப்பா. எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபைக்குள்ள ஒரு ஜப ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற தாகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை தான் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. நீ தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. உடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தாமே ஜபத்தினால நிரப்புங்க. ஜெபிக்கணுங்கிற தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அநேக ஜபங்கள் எங்கள் சபைக்குள்ள உண்டாவதாக. குடும்ப ஜபங்களை தனி ஜபங்களை எங்கள் சபைக்குள்ள கட்டளையிடுங்க ஏசப்பா. அநேக ஜாமக்காரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஜப குறைவுகளை ஆண்டவரே மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வல்லமை தாமே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆமென். ஆண்டவரே எங்க சபைக்கான ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க சபைக்குள்ள ஒரு நாளும் ஆண்டவரே மௌனமா இரா ஜாமக்காரன் நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. சபைக்குள்ள ஜெப ஆவியினால் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறுவர்களையும் ஜெப ஆவியினால் நிரப்புங்க. ஒவ்வொரு வாலிபர்களையும் ஜெப ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்கள் பெண்களையும் ஜெப ஆவியினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். சபைக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு எஸ்தராய் ஒவ்வொரு தேவராய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிக்கிற தானியேலுக்குள்ள சபைக்குள்ள எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்க விடாம சிந்தனைகளை சீரழிக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது ஒரு ஜெப ஆவி சபைக்குள்ள ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாம ஆண்டவரே எவ்வளவு பேர் இப்ப ஜெபித்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. ஜெப ஆவி இப்பொழுதே ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு வேளையில அதிகாலை ஜெபத்தை தடை பண்ற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஜெபிக்கிற ஆண்டவரே வாஞ்சையும் ஒரு தாகத்தையும் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் கொடுங்க ஆண்டவரே. ஜெப எழுப்புதல் சபைக்குள்ள பற்றி எரிவதாக. வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள்ல இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு தனி நபருக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. குடும்ப ஜெபங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள உண்டா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப மேகம் சபையை மூட போற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே
ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே தேசத்திற்காய் கதறணுமே என் தேசத்திற்காய் கதறணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. அடுத்ததா நம்ம சபைக்கு அநேக ஜனங்களை கர்த்தர் கட்டளையிடணும். இடங்களாக மட்டும் ஆட்களால் நிரப்பணும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தர்களையும் செயல்படணும். 4 திசையிலிருந்து ஆத்துமாக்களை அழைச்சிட்டு வரணும். 1000 பேரை தேவன் கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அன்னிப்பரலோக பிதாவே மே துதிக்கிறோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்கள் சபைக்குள்ள ஆண்டவரே நீர் தாமே அநேக ஆத்துமாக்களை கட்டளையிடுங்க. எங்கள் சபை நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை தாங்க ஏசப்பா. அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய உதவி செய்தருளுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை செயல்படட்ட ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை அழைச்சிட்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரந்தாமே வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஜெபத்தை கண்டு செலுத்துகிறோம். சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் தேவை ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் அழைச்சு வந்து சேர்க்கும் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். புது புது ஆத்துமாக்கள் எங்கள் சபையை நிரப்பும் நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு ஜனங்களை வரவிடாமல் தடை பண்ணி எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும் செபிக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றும் அழிக்கப்பட்ட ஆண்டவர். 2 சபையின் ஆத்துமாக்களால் நிரப்பும் நாங்கள் செபிக்கிறோம். ஆலய நிரம்பத்தக்கதன ஆத்துமாக்கள் நீங்க அழைச்சிட்டு வாங்க ஆண்டவர். புனிதமான ஆத்துமாக்களால் நிரப்பும் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். அப்படி நல்ல கிருபைக்கு அண்டு செலுத்துறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 122வது அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம சபை ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும். அநேக கடன் பிரச்சனையினால சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. கர்த்தருடைய வல்லமை தாமே அவங்களுக்குள்ள செயல்படணும். சமாதானத்தை கர்த்தர் தாமே கட்டளையிடணும். ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தர்களையும் உண்டாகணும். மனமகிழ்ச்சியை தேவன் தாமே கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம். அன்னிப்பரலோக பிதாவே மே துதிக்கிறோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். எல்லா சமாதானங்களை சீர்குலைக்கிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே கடனால் வியாதியினால் அநேக பேர் ஆண்டவரே சமாதானத்தை இழந்திருக்காங்களே ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை தான் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா கிரியைகளையும் அழிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லா அசுத்தாவியினுடைய கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படும்படியாக செபிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. இந்த வேலையில் எங்கள் ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் சமூக வருகிறப்பா. வல்லமையில கறந்தான் இந்த ஒவ்வொரு குடும்பத்துகளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துகளையும் ஒரு சமாதானத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே குடும்பமா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்கு கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடு கடன் பிரச்சனை உண்டு பண்ண கிரியெல்லாம் அழிக்கப்படுவதாக. அதை கடன் கட்டுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற பலனை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள் எல்லா
எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தாய் தகப்பன் ஆண்டவரே, மகன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரிவுகளை உண்டு பண்ணுகிற கிரியையெல்லாம் அழிக்கப்படட்டும். சந்ததி வழியாக அவர்கள் சாபத்தின் கிரியையில் அழிக்கப்படட்டும்பா ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொரு குடும்பம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பமாய் ஆலயத்திற்கு வர நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் அல்ல ஆண்டவரே, நிறைய ஆத்துமாக்கள் வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை நீங்க இப்பொழுதே கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வெறுமனே போயிடாதபடி அநேக அற்புதங்களும் அநேக அடையாளங்களையும் காண உதவி செய்யுங்க. உடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளால மன அழுத்தத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மன அழுத்தத்தை நீ மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகத்தை அவங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன மகிழ்ச்சியை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற தொழில்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தொழில்களை ஏற்று நடத்துவதற்கு எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தோடு வாழ வைங்கப்பா ஆண்டவரே. சாவின் விளிம்புக்கு போகிற ஒவ்வொருத்தரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. மரண கட்டுகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆளு செய்த கிரியைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. சந்ததி வழியா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ விடாதபடி தடை செய்கிற கிரியையெல்லாம் அழித்து போடும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்ததி சாபங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை நம்ம ஜெபிச்ச எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்த தேவனுக்கு கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு. நம்ம தேவனை தேடுகிறதுல நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு தேடுறோமா இல்லை உணர்வில்லாத இருதயத்தோடு நம்ம தேடுறோமா அப்படின்னு தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை என்ன செய்கிறாராம்? கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம எப்படி தேடணும் அப்படின்னா நம்ம உண்மையாக கர்த்தரை தேடுறோமா இல்லை சில பேர் வியாதி சுகமானா சரி அப்படின்னு அந்த நேரத்துக்காக என்ன செய்வாங்க? கர்த்தரை தேடுவாங்க. சில பேர் நல்லா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், நம்மளுக்கு நன்மையை அனுபவிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடுவாங்க. சில பேர் நம்ம நல்லா படிக்கணும், நல்லா நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு அந்த நேரத்துக்காக என்ன செய்வாங்கன்னா கர்த்தரை தேடுவாங்க. நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு தேடுறோமா இல்லை கடமைக்காக இல்லை கட்டாயத்திற்காக இல்லை நன்மைக்காக நம்ம கர்த்தரை நம்ம தேடுறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆமேன். இப்போ உலகத்தில் வந்து ஒரு உலகத்தில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மனிதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நல்ல மனுஷரை என்ன செய்கிறாங்க? தேடுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்குமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? தேடுறோம். இல்லை நம்மளுக்கு நல்ல ஒரு உறவுகள் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சில பேர் என்ன செய்கிறாங்க? தேடுறாங்க. இப்போ தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களாம் நம்மளுக்கு நல்ல ஒரு வேலைக்கு ஒரு சிறந்த ஆட்களாக இருப்பாங்களா அப்படின்னு நல்ல மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பூமியில் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உணர்வுள்ள இருதயத்தோடு நம்மளை யாராவது தேடுவாங்களா அப்படின்னு பரலோகத்திலிருந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம மனிதர்களை தேடுற சூழ்நிலையை விட்டுட்டு இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு மனுஷரை என்ன செய்கிறாரு? பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 12th எக்ஸாம் நடக்குது, இனி பப்ளிக் எக்ஸாம் 10th நடக்க போகுது. அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா ஏனோ உதாரணம் படிப்போமா என்ன செய்ய மாட்டோம்?
படிக்க மாட்டோம். நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம என்ன செய்வோம், படிப்போம். எப்படியாவது நம்ம பாஸ் ஆகிடணும், நல்ல மார்க் வாங்கிடணும் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது நல்ல ஒரு உணர்வோடு நம்ம என்ன செய்வோம், படிப்போம். அதே மாதிரி தான் நம்ம தேவனை தேடும்போது நம்ம என்ன செய்யணும்னா உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனை தேடணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஏனோ தானே நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம். நம்மளுடைய சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், அந்த வேலை செய்கிற இடத்த தான் கவனமாக நம்ம நோக்கியிருப்போம். அது மாதிரி நம்ம எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிச்சாலும் நம்ம உண்மையாக உணர்வு பூர்வமாக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக என்ன செய்வார், நம்மளுக்கு பதிலை தருவார். ஹல்லேலூயா. அப்போ உணர்வுள்ள இருதயம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது ஒரு சில காரியங்கள் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும், வெளிப்படுத்தும். என்னென்ன காரியம் வெளிப்படும்னா மன்னிக்கிற குணம் என்ன செய்யும், நம்மளுக்குள்ளே வெளிப்படும். ரெண்டாவது ஒரு காரியம், யாரையும் நம்ம பழி வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம விட்டு கொடுத்து நம்ம வாழ்வோம், தாழ்மையை வெளிப்படுத்துவோம். அகந்தை நம்மளுக்குள்ளே என்ன செய்யாது, இருக்காது. மேட்டிமை நம்மளுக்குள்ளே இருக்காது. பொறாமை எதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்காது. பெருமை நம்மளுக்குள்ளே என்ன செய்யாது, இருக்காது. நல்லா என்ன பண்ணுவோம், நல்லா நம்ம வேதத்தை நம்ம வாசிப்போம், நல்லா நம்ம ஜெபிப்போம். பிறருக்கு நம்ம என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்வோம், உதவி செய்வோம். அப்போ உணர்வுள்ள இருதயம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் என்ன செய்கிறான், முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம மனுஷன் வெளிப்புறமான வாழ்க்கையை தான் யார் பார்க்குறது அப்படின்னா மனுஷன் பார்க்குறான். நம்ம நல்லா சபைக்கு வரலாம், நம்ம பாட்டு பாடலாம், நல்லா நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம வெளிப்புறமாக நம்மளுடைய வாழ்க்கை மனுஷருக்கு பிரியமானபடி என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை உள்ளார்ந்த இருதயத்தை நோக்கி பார்க்கறது யாருன்னா கர்த்தர் மாத்திரம்தான். அப்போ நம்ம உள்ளான இருதயத்தில் உணர்வு பூர்வமாக நம்ம கர்த்தரை தேடுறோமா, இல்லை வெளிப்புறத்துக்காக நம்ம சபைக்கு வர்றதுக்காக நம்ம தேடுறோமா அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை நம்ம தான் என்ன செய்ய முடியும், நிதானித்து நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம தேவனை தேடுறத நம்ம உள்ளார்ந்த இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும், தேவனை நம்ம தேடும்போது தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகம் பேர் உணர்வுள்ள இருதயத்தோட தேவனை தேடினதுனால பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 51வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. தாவீது தேவனிடத்துல கேட்குறாரு, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாவீது அநேக காரியங்களில் தப்பு பண்ணாலும் தாவீது என்ன செய்கிறார், மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் என்ன செய்யுது, தாவீதுக்குள்ளே வெளிப்படுது. அவன் பாவம் செஞ்சால் அந்த பாவத்தை பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு உணர்வு என்ன செய்யுது, வருது. அந்த உணர்வு வந்ததுனால தான் அவன் தேவனிடத்தில் என்ன செய்கிறான், மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தாவீது என்ன செஞ்சான் அப்படின்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி என்ன செஞ்சான், வாழ்ந்தான். தாவீது பாவம் செஞ்சாலும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்தில் அந்த உணர்வு பூர்வமான இருதயத்தை வெளிப்படுத்தினால தான் தாவீதை தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானபடி எல்லாம் இவன் செய்து முடிப்பான். அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, பாவம் செய்கிறோம் இல்லை தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்மளும் அந்த தாவீதை போல் ஒரு உணர்வு உள்ள இருதயத்தோடு நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம அதையே நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்கப்படும். தாவீது அப்படி தான், அவன் மனம் திரும்பினதோடு மட்டும் இல்லாமல் மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டதுனால தான் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுது, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்போ உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும், உயர்த்தப்படும். இரண்டாவது என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ, தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ, கர்த்தர்
காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னதர் வல்லமை பெற்றிடுவோம். உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னதர் வல்லமை பெற்றிடுவோம். கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும், கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அடுத்ததா எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை நம்ம தேடும்போது நம்ம என்ன செய்வோம்? அவரை நம்ம கண்டுபிடிப்பீர்கள். அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அவரை தேடுகிற காரியங்களில் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை தேடும்போது நம்மளுக்கு ஒரு பதில், ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபத்துக்கு அநேக நாள் பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை தாமதமாகலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யலை? முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேடலை. அந்த அதிகாரத்தில் சொல்லுது, வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடு தேடும்போது என்னை நீங்கள் கண்டடைவீர்கள். அப்போ முழு இருதயத்தோடு தேடாதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு என்ன செய்யலை? பதில் இல்லை. நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது, முழு ஆத்மாவோடு அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நிச்சயமாக என்ன செய்வார்? நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக தருவார். நம்மளோட தனி ஜெபமாக இருக்கட்டும், இல்லை குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், இல்லை ஆராதனையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஜெப கூடுகையாக இருக்கட்டும், எந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் முழு இருதயத்தோடு அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது எந்த விதமான சிந்தனையும் நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நம்மளுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாக இசைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அப்போ நம்ம முழு இருதயத்தோட உணர்வு புரியவும் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதிலாக தருவார். ஃபஸ்ட்டு காரியம் என்னென்னா, நம்ம முழு உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? உயர்த்தப்படும். தாவீதோட வாழ்க்கை என்ன செஞ்சார்? தேவன் உயர்த்தினார். ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம முழு இருதயத்தோட, உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை தேடும்போது நம்மளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். ஹல்லேலூயா. எரிகோ வழியா இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் சகேயுக்குள்ளே என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவனை பார்க்கணுன்னு என்ன செய்கிறான்? அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அங்கே அநேக ஜனங்கள் கூடியிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு உணர்வு என்னென்னா, இயேசு எப்படிப்பட்டவர் நான் அந்த நாளில் நான் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ளே இருந்த ஒரு உணர்வு என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறாரு? நீ சகையவே கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வீட்டில் அவர் இயேசு கிறிஸ்து தங்குறாரு. அவர் தங்குறது நிமித்தம் அந்த வீட்டில் என்ன செய்யுதுன்னா, ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. 5வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
அல்லேலூயா. 9வது வசனத்தையும் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அந்த சகேவை வீட்டுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்போ நம்மளும் நம்மளுடைய குடும்பமாக நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்மளை என்ன செய்யணும்? நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேடணும். இப்போ கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாக, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாக, இல்லைன்னா கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இல்லை கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாக, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்லை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாக, பேரண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா, யார் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்ம உண்மையாக தேவனை நோக்கி உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேடும்போது நிச்சயமாக என்ன செய்வாங்க? நம்ம குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா கணவர் ரட்சிக்கப்படல அப்படின்னா அது நம்மளோட தப்பு. நம்ம உணர்வு பூர்வமாக உண்மையாக அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய குடும்பம் முழுவதும் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் கணவருக்கு மட்டும்தான் ரட்சிப்பை கொடுப்பார்னா ரட்சிப்பை கணவருக்கு மட்டும் கொடுக்க மாட்டார். அந்த குடும்பத்தை என்ன செய்வார்? ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவார். அப்போ நம்மளோட ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்மளுடைய ஜபத்தில் ஒரு உண்மை இல்லை, அதனால தான் குடும்பத்தில் யாரும் என்ன செய்யலை? ரட்சிக்கப்படலை. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம எந்த நேரத்தில் எந்த ஜப குறிப்புக்காக யாருக்காக ஜபம் பண்ணாலும் நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம நோக்கி அவரை கூப்பிடும்போது நம்மளுடைய ஜபத்துக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ 3வது ஒரு காரியம், நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேடும்போது ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடுத்ததான் யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணியாச்சு, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறாருன்னா அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஏசு கிறிஸ்துவோட அநேக சீசர்கள் கூட இருந்தாங்க, ஜனங்கள் கூட இருந்தாங்க. ஆனாலும் யாருக்குள்ளேயுமே ஒரு உணர்வு என்ன செய்யலை? வரலை. இந்த மகதலேனா மரியாளுக்குள்ளே மட்டும் என்ன செய்யுது? ஒரு உணர்வு வருது. இனி யாரும் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பார்? உயிரோடு கூட எழுந்திருப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வு அவளுக்குள்ளே இருந்ததுனால தான் அதிக இருட்டோடே அவள் என்ன செய்கிறா? எழுந்து அந்த கல்லறை இடத்துக்கு அவள் போகிறா. அப்போ அங்கே போகும்போது அங்கே ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. ஆனால் அவள் தோட்டக்காரர் நினச்சி என்ன செய்கிறா? ஏசு கிறிஸ்துவிட்ட என்னுடைய 15வது அதிகாரத்தை வாசிப்போம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டது போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். ஆனால் ஏசு கிறிஸ்து தான் தெரியாமல் தோட்டக்காரன் நினச்சி இங்கே இயேசுவை பார்த்தீங்களா அப்படின்னு அவள் என்ன செய்கிறா? கேட்குறா. அப்போ அவளுக்குள்ளே இருந்த ஒரு உணர்வு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, யாருக்குமே தேவன் முதல்ல உயிரோடு எழுந்ததை யாருமே என்ன செய்யலை? பார்க்கல. ஆனால் அவளுக்குள்ளே இருந்த அந்த உணர்வுள்ள இருதயத்தினால தான் ஏசு கிறிஸ்துவை முதல்ல உயிர் தெழுந்ததை பார்த்தது யார் அப்படின்னா அந்த மரியாள் தான் என்ன செய்கிறா? பார்க்குறா. அப்போ ஏசு கிறிஸ்துவை உயிர் தெழுந்ததை பார்த்தது யார் அப்படின்னா மரியாள் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளுக்குள்ளே இருந்த அந்த உணர்வுள்ள இருதயம். எத்தனையோ பேர் கூட இருந்திருக்கலாம், ஆனால் யாருக்குமே அந்த உணர்வு என்ன செய்யலை? வரலை. இவளுக்கு மட்டும் அந்த உணர்வு வந்ததுனால தான் அதிகாலையில் எழுந்து அந்த இருட்டோட போய் அந்த கல்லறை இடத்துல பார்க்குறா. அப்போ நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும்னா அதிகாலையில் நம்ம அதிகமாக எந்திரிச்சு நம்ம உணர்வுள்ளவர்களாக நம்ம தேடும்போது தேவனை நம்மளை தரிசிக்க முடியும், அவரை நம்மளை முகமுகமாக நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எப்போதுமே நம்ம ஜெபம் பண்ணாலும் அப்படின்னா நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம் வந்து மிகவும் ஒரு வல்லமை உள்ளது. அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு முகமுகமாக வெளிப்படுவார். அவர் நம்மளுடைய தரிசனங்களை கொடுப்பாரு, வரங்களை கொடுப்பாரு. நம்மளுடைய ஜெபத்துக்கு எல்லாம் என்ன செய்வார்? நிச்சயமாக பதிலை தருவார். நம்ம எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு மாறுதல் உண்டாகும். எல்லா விதமான கட்டுக்களில் இருந்து நம்ம விடுதலையாக்க முடியும். அநேக காரியங்கள் என்ன செய்வார்? தேவன் வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மரியாளை போல் அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவள் அதிகாலையில் இருந்து அவள் ஜெபம் பண்ணி அந்த உணர்வு அவளுக்குள்ளே வெளிப்பட்டதுனால தான் அதிகாலை இருட்டோட போய் அந்த கல்லறை இடத்துல பார்த்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் இருந்துச்சு. சீசர்கள் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு தேவன் தரிசனம் ஆயிருந்திருக்கலாம்ல, உயிரோடு எழுந்ததை சீசர்கள் பார்த்துருக்கலாம்ல. ஆனால் என்ன செய்யலை? பார்க்கல. அவளுக்குள்ளே இருந்த அந்த ஒரு உணர்வு தான் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுந்ததை பார்க்க வச்சுச்சு. அப்போ நம்மளும் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் முகமுகமாக என்ன செய்வார்? வெளிப்படுவார். ஹல்லேலூயா.
நம்ம எப்போதுமே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம போய் ஜெபிப்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எல்லா வேலை இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை என்ன செஞ்சிடணும், ஒதுக்கிடணும். அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது இன்னும் அந்த ஜெபத்திற்கு தேவன் என்ன செய்வார், பதில் தருவார். நம்ம தூக்கத்தை வெறுத்து எல்லா விதமான காரியங்களை வெறுத்து தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம உணர்வுள்ள இருதயத்தோட தேவனை தேடும்போது அவர் தரக்கூடிய முதல் நன்மை, நம்மளை உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ரெண்டாவது, நம்மளுடைய ஜெபத்திற்கு தேவன் என்ன செய்வார், பதிலாக தருவார். மூணாவது, ரட்சிப்ப தேவன் கட்டளையிடுவார். நாலாவது, தேவனை நம்ம முகமுகமாக நம்ம தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு உங்களை நாங்கள் தேடணும்ப்பா. ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் ஆண்டவரே கடமைக்காகவோ எங்களுடைய நன்மைக்காகவோ நாங்கள் உங்களை தேடக்கூடாது. ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தாவீதுக்குள்ள ஆண்டவரே அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் வெளிப்பட்டது போல ஆண்டவரே எங்களுக்குள்ளே அந்த உணர்வுள்ள வல்லமை வெளிப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய ஜெப நிலைகள் மாறட்டும்பா. ஆண்டவரே எங்களுடைய ஜெப நேரங்கள் மாறட்டும். ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கோமே ஆண்டவரே. அநேக ஊழியர்கள் மத்தியில் எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் ஆண்டவரே அதிகாலையில் அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபந்தான் ஆண்டவரே அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்திருக்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய முழங்கால்களும் அதிகாலையில் உமக்கு முன்பதாக முடங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கணும், உமோடு கூட நாங்கள் உறவாடணும் ஆண்டவரே. அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண ஆண்டவரே. அதிகாலை ஜெபம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் ராஜா. ஆண்டவரே அதிகாலையில் நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு தேடும்போது ஆண்டவரே உம்முடைய வரங்களை வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் ஜெபித்திருக்கலாம் ஆண்டவரே. இனிமே நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரை ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ள உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உணர்வுள்ளவர்களாய் உம்மை ஆராதிக்க முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற ஆண்டவரே முழு பலத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் வானத்துக்கு நேரா கையில உயர்த்தி நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஜெபிப்போம்பா. உணர்வுள்ள எங்களுடைய ஜெப நிலைகள் மாறட்டும். அதிகாலையில ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்க கூடாது. சமூகத்துல ஆண்டவரே நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க தகப்பனே. அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. காண்கிற
கண்டீரே நன்றி ஐயா. தேடுகிற அந்த உம்மை மனுஷனாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் இந்த ஜெப குறிப்புகளுக்கு நேரம் நம்ம கரங்களை நீட்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதிலை தருவீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கற்பத்தின் கனி நன்மைகள் உண்டாகட்டும்பா. வீடு கட்ட முடியாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து வீடை கட்டி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும்பா. எதிர்கால வாழ்க்கையை குறித்ததான பயங்கள் மாறட்டும். வியாதியஸ்தர்களுக்குள்ள சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன ஜெப குறிப்பு எழுதி இருந்தாலும் ஆண்டவரே எல்லா ஜெபத்துக்கு நீர் பதிலை தந்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக. அவர்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. விண்ணப்பத்தை கேட்டு பதிலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி ஜெபித்த எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவகரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. அதிகாலையில் இன்னும் அதிகமாய் உம்மை தேட, இன்னும் உம்மை அதிகமாய் ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே.